ஆமாம் ப்ரோ. ஏன்னா இப்போ வந்து இந்த படத்தில் சூர்யா நடிக்கிறது அதுவும் தாண்டி கொடுக்கும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ ரெட்ரோவோட கண்டிப்பாக மாஸ் ஹிட்டு கொடுக்கும். அவ்வளோதான் ப்ரோ, நானாக சொல்கிறேன். படம் வரும்போது பார்த்துக்கலாம். நல்ல ஹிட்டு கொடுக்குதான்னு நினைக்கிறேன். சூர்யா நடிக்கிறது மேபி நல்ல ஹிட்டு தான் ப்ரோ கொடுக்கும். பார்த்தீங்கன்னா வந்து ஜெய் பீம் எதிர்க்கு துணிந்த மாதிரி அந்த ஜானலில் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஆக்ட் பண்ணுறாரு அவர். ஒரு படம் எடுத்தாலும் சும்மா நறுக்குன்னு எடுத்துருவார். எல்லாமே மியூசிக்லாம் வேறு மாதிரி வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் படம் எப்படி வருதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நல்லா டேரக்ஷனில் சூப்பராக வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒரு மாதிரி வைபாக இருக்குது. ஏன்னா ஒரு படம் எடுத்தாலும் ஒரு மாதிரி நல்லா ஜானலாக எடுத்துகிட்டு போயிடுவார். இந்த படம் எப்படி வருதுன்னு கண்டிப்பாக நம்மளே பார்த்துருப்போம். நிறைய மூவியில் ஆக்ட் பண்ணுறப்ப அவரோட ஆக்டிங்கே நல்லா இருக்கும். அவர் ஆக்டிங்கு அப்புறம் இது கிரிக்கெட்டில் வந்து அவரோட கமெண்ட்டு வந்து இப்போ அவர் ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்றப்ப கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். இப்போ இது என்ன கான்செப்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ அந்த மறுபடியும் அந்த சூர்யா அந்த எதகம் துணிஞ்சவன் ஜெய் பீம் அந்த கான்செப்டில் தான் வரும். சென்னையில் அந்த லாயர்ஸ் அது சம்மந்தப்பட்ட இதில் வரும் போல் இவர் கிராமத்துலேருந்து வர மாதிரி மேபி கதை எப்படி போகும்னு தெரில. நம்ம ஒரு ஜானர் யோசிச்சு வச்சா கதை மேபி ட்விஸ்ட் வச்சு வேறு மாதிரி போனாலும் போயிடும் ப்ரோ. அதை நம்ம எதையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுல்ல. அதாவது படம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு இது முடிவு பண்ணிக்கலாம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஏன்னா இது வந்து ஒரு லாயர் கான்செப்ட் அந்த மாதிரி தான் ஒரு கடைசியில். ஏன்னா இப்போ இதில் ஆர்ஜே பாலாஜியும் கேஸ்டிங் சின்னதாக கேமியோ பண்ணுறாங்க ஒரு லாஸ்ட்டு ஒரு 5 சீன்ஸு. ஏன்னா நானே அந்த ஷூட்டிங்கில் இருந்தாலும் பார்த்துக்கோங்களேன். போயிருக்கேன் இந்த ஷூட்டிங்க்கு 2 நாள் ஷூட்டிங் போனேன். ஸோ அது என்னென்ன பண்ணாங்களா சொல்லக்கூடாதீங்க. ஏன்னா படம் வரப்போ தான் பார்க்கணும் நம்ம. ஏன்னா பாருங்கள் கண்டிப்பாக. இது தெரியும். உட்காருங்க ப்ரோ. அந்த பேக்ரவுண்ட் எப்படி வரும்னு பார்க்கலாம். இந்த பக்கம் வரும் மலை. ஆனால் இதில் வந்து சொல்லியிருக்காங்க நீதி வேண்டும் அப்படின்ற ஒரு கான்செப்டே. ஐபிஎல் கமெண்ட்ரிலாம் எனக்கு அவ்வளோ அதுக்காகவே பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதிரி சூப்பராக பண்ணுவார் ஐபிஎல். ஸோ அதுக்காக